லேடிஸ்க்கு முஸ்டாஷ் மீசை வளர்றது எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அதுக்கு வந்து 3 விதமான காரணங்கள் இருக்குன்னு நான் சொல்லுவேன். மீசை தாடி ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான். இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஒன்று, பூனை முடி மாதிரி சின்னதாக மெல்லிசா வர்றது, பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி முடி. அது வந்து ஜென்ரலாகவே எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது, அது நார்மல். அதுக்கு நம்ம பெருசாக அது பண்ண அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க வேணான்னு சொன்னீங்கன்னா லேசர் வச்சு அதை எடுத்துக்கலாம். நம்பர் 2, கொஞ்சம் திக்காக லாங்காக முடி முளைக்கிறது. அதுவும் அதில் வந்து 2 விதமான காம்போனன்ட் இருக்குது. ஒன்று வந்து ஜெனட்டிக்கலாக இருக்கிறது, அம்மா அத்தை அந்த மாதிரி யாராவது ஒரு சைடில் இருக்கவங்களுக்கு வளர்கிற மாதிரி வளர்றது. அது வந்து 1 or 2 டைம்ஸ் லேசர் பண்ணுறீங்க, அதாவது 1 or 2 டைம்ஸ்னு சொல்ல வந்து ஒரு 6 செஷன் அந்த மாதிரி பண்ணால் லேசர் பண்ணால் ஃபுல்லாக போயிட போகுது. ஏன்னா ஜெனட்டிக்கலாக உங்களுக்கு கண்டிப்பாக வரும்னு இருக்குது, அது போயிட போகுது. அந்த 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ்னால வர்றது. ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ்னால வர்றது எப்படி இருக்குன்னா, பேரண்ட்ஸ் யாருக்கும் பெருசாக இருக்காது, அந்த ஜெனட்டிக்கலாகவும் இருக்க போகிறது கிடையாது. திடீர்னு உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும்போது மீசை தாடி திக்காக வர ஆரம்பிக்கிறது. அதுக்கு வந்து தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். ஹார்மோன் கரெக்ஷன் பண்ணாமல் லேசர் மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபுல்லாக சரியாகாது. உனக்கு பாரு பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா.